பாடிக்கிட்டே இருந்தா பொழுது விடிய வரைக்குமே பாடலாம். தெரு கூத்தாடிக்கு வந்தாங்க, என்ன பாடினாங்க, என்ன கதை சொன்னாங்க அப்படின்னு பாடுறதெல்லாம் கேள்வி கேட்பாங்க. அப்படி இருந்துட்டாலும் எப்படி தெரியுமா என்ன சொன்னேன், தாய்மார்களே இவ்வளவு நேரம் காமெடி நடந்து சிரிச்சுட்டு இருந்தோம். இப்ப நான் யார் வந்திருக்கிறேன், பெயர் என்ன, என் நாடு நகரம் என்ன தெளிவாக சொல்றேன் கேட்டுக்காங்க. ஏண்டி நான் பாண்டனேன், மந்தார முல்லைச்சூடி மங்கள்மார்கள் அரிகள் கூடி மேகம் பரவலன கோலை குயிலை பலன் சொன்னேன். என்னுடைய பெயர் தான் மணிமேகலை. மணிமேகலை? ஆமா, மணிமேகலை இருந்து விட்டோம். உங்களே பெற்றாங்களே ஒரு நாய். தாய் 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 யாருமா? அப்படியா? அப்படி என்னுடைய தாயோ தந்தையார் யாருன்னு கேட்டீங்க. செல்லியம்மாளுக்கும் செல்வராஜனுக்கும் பிறந்தவளோ என்னுடைய பெயரோ மணிமேகலை. யாரு? மணிமேகலை. என்னோட பேர் மணிமேகலை. மணிமேகலை ஏமா ஏடு பண்றா? அப்படி என்னுடைய தாயோ தந்தையோ செல்லப்பனுக்கும் செல்லியம்மாவுக்கும் பிறந்தவரும் இந்த மணிமேகலா. அது மணிமேகலா இருந்து விட்டாலும் நாளப்படி நாடு எது இருக்கணும்.
நாள் கண்ணம்மா ஏம்மா? என்னுடைய நாடோ மகேந்திரபுரி பட்டினம். மகேந்திரபுரி பட்டணம். ஆமா. அப்படி இருந்து விட்டாலும் இதோ கல்யாண கல்யாணம் ஆகி போச்சா? உன்னை மேல போடுறது யாரு? கீழே போடுறது யாரு? யாருமா? மேல போட்டதுன்னு என்ன, கீழே போட்டதுன்னு என்ன? ஏம்மா, என்ன மேல போட்டதுன்னா சரி தாலி. ஓ, மேல போட்டது தாலி, கீழே போட்டதுன்னா கால் மெட்டிமா. ஓஹோ, கீழே போட்டது என்னவென்றால் கால் மெட்டி. என்னுடைய மன்னவர் யார் தெரியுமா? மகேந்திரபுரி பட்டணத்தை ஆளக்கூடிய என்னுடைய மன்னவரோ மணிமாலராஜன். என்னுடைய பெயரோ மணிமேகலை. அப்படி இருந்துட்டோம்னா எப்படி தெரியுமா? நீண்ட காலமாக எங்களுக்கு குழந்தை பாக்கியமே இல்லை. குழந்தையே இல்லையா? ஆமா, குழந்தையே இல்ல. ஆமா, சரிம்மா. குழந்தை பாக்கியம் இல்ல. அப்படி ஊர்ல பாக்குறவங்க கண்டவர்கள் எல்லாம் அறியாம பேசுறாங்க. அப்படியே என்னுடைய மனதோ அப்படியே கல்பட்ட கண்ணாடி போல உடைந்து போயிடுச்சு. அம்மா, அப்படி பாப்பவர்கள் எல்லாம் பரிகாசம் பேசினாங்க. 9 வருடங்கள் மலடின்னு சொன்னாங்க. இந்த மலடி போனா நல்ல காரியத்துக்கு போனானோ நல்லது நடக்காது அப்படின்னு பேசி கொண்டிருந்தாங்க. அதாவது எப்படி தெரியுமா? நானும் என்னுடைய மன்னவரும் அந்த எங்க பழனி மலையிலே அமர்ந்திருக்கக்கூடிய எப்படி பழனி மலையிலே அமர்ந்திருக்கக்கூடிய அந்த முருக பெருமனை நினைத்து தியானம் செய்து வேண்டாத வரம் கேட்டு பல நாள் தவம் இருந்து கடும் தவம் இருந்து எங்களுக்கு முருக பெருமான் காட்சியளித்தாடி. அப்படியா? அப்படி காட்சியளித்து எங்களுக்கோ 2 குழந்தைகள் இருக்கின்றன. எத்தனை குழந்தை? 2 குழந்தை இருக்கிறது. ஆண் குழந்தை, முன்னாடி பிறந்தது பெண் குழந்தையம்மா. அப்படி இருந்தாலும் எனக்கு நீண்ட காலமா குழந்தை இல்லாம இருந்தது. அந்த முருக பெருமான் நினைத்து தியானம் செய்தனால எனக்கு குழந்தை பாக்கியம் கிடைத்தது. அப்படி குழந்தை பாக்கியம் கிடைத்து என்னுடைய கையிலே குழந்தைகளை வைத்திருக்கிறேன். அப்படி இருந்தாலும் அந்த குழந்தைகளுக்கு அந்த பழனிமலை ஆண்டவனுக்கு நேர்த்திக்கடனாக 2 குழந்தைகளுக்கும் ஒட்டை அடிக்க வேண்டும். ஆமா, அப்படி போவதாக நான் இருக்கிறேன். என்னுடைய மன்னர் அழைத்து இருக்கிறாரு என்று பார்க்கலாமா? என் மனைவியை அழைத்து வர சொன்னேன் அல்லவா? அழைத்து வந்தாயா? கொண்டாடிக்கிட்டே போயிங்க. என்னது? கொண்டாடிக்கிட்டே போய் அப்படியே கூட்டு என் மனைவியை கூட்டிட்டு வரலான்னு சொன்னா கொண்டாடிட்டு போனியா? என் மனைவியை அழைத்து வந்து விட்டாய். சத்தம் போடு. யாராவது பேசிக்கிட்டே காலைல தீ வராத பண்ணிட்டு மனைவி பார்க்க வேண்டும். ஆமாமா. அப்படியா?